கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் உள்நாட்டில் இருக்கிற எரிபொருள் உற்பத்தியை அதிகரிக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் எடுத்து வருது. இதன் ஒரு பகுதியாக இந்தியா முழுவதும் சிறிய அளவிலான இயற்கை எரிவேலைகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து இயற்கை எரிவாயை எடுக்கும் திட்டத்திற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. நாடு முழுவதும் 67 இடங்களில் நடைபெற இருக்கிற இந்த இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டங்களில் 2 தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஒன்று தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட நெடுவாசல் என்ற கிராமத்தில், இன்னொன்று அண்டை மாநிலமான புதுச்சேரியில் காரைக்கால் பகுதியிலும் நடக்க இருக்குது. புதுக்கோட்டை பகுதியில் ஆலங்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட இந்த நெடுவாசல் என்ற பகுதியில் பெங்களூரை சேர்ந்த ஜெம் லெபார்டரிஸ் என்ற நிறுவனமும், காரைக்கால பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ் அப்படின்ற நிறுவனமும் இயற்கை எரிவாயு எடுக்கும் பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமை ஏற்படுத்தக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு பதிலாக உள்நாட்டிலேயே எண்ணெயை தோண்டியெடுக்கப்பட்டு கச்சா எண்ணெய்க்கு பதிலாக இயற்கை எரிவாயு அதிகப்படியாக கண்டுபிடிக்கப்பட்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார விடுதலை கிடைக்கும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு முழுக்க விளைநிலங்களாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இயற்கை எரிவாயு எடுக்கும்போது அதற்கு மாற்று ஏற்பாடாக அந்த விவசாயிகளுக்கு நாம் என்ன தீர்வு கொடுக்குறோன்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏற்கனவே தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் தரப்பில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததை அடுத்து அந்த திட்டத்தை கைவிடுவதாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்தன. இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தை நெடுவாசலை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட இருக்கும் இந்த இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன என்பது மிக முக்கியமான ஒன்று. நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணி தற்போது தொடங்கியிருக்கு. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு மாற்றாக எந்தெந்த பகுதியில் தரிசாக இருக்கோ அங்கே இருக்கிற நிலங்களை கையகப்படுத்தி அந்த விவசாயிகளை அந்த நிறுவனத்துடைய பங்குதாரர்களாக அறிவிக்கும் பட்சத்தில் அவர்களும் பலனடைவார்கள். தரிசு நிலம் மட்டும்தான் இதற்காக பயன்படுத்தப்படுமே தவிர விளைநிலங்கள் வீணாகாது. ஒருவேளை விளைநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இயற்கை எரிவாயு இருக்கும் என்ற பட்சத்தில் அதற்கு மாற்றாக தரிசு நிலத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு கூடுதலாக, உதாரணத்திற்கு காவிரி குண்டாறு வைகை, காவிரி கொள்ளிடம் உபரிநீர் திட்டம் போன்ற திட்டங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றணுன்ட்டு ஏற்கனவே பல கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அங்கே கூடுதலான நீராதாரத்தை விவசாயிகளுக்கு கொடுங்க பட்சத்தில் அவங்க தரிசு நிலத்தில் ஒரு பயிர் செய்ய முடியும். இந்த விளைநிலங்களில் இருந்து இயற்கை எரிவாயை தாராளமாக எடுக்க விவசாயிகளே முன் வருவாங்க. ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விவசாயமும் முக்கியம். அதனால் இந்த இயற்கை எரிவாயு திட்டத்துக்கு ஒரேடியாக நம்ம எதிர்ப்பு தெரிவிப்பதை காட்டிலும் எந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை நாம் முன்னெடுக்கலாம், அதே சமயத்தை விவசாயத்தை எப்படி காப்பாற்றலாம்னு யோசித்தா அந்த மாற்றத்தை நோக்கி நகரும் பட்சத்தில் விவசாயமும் தழைக்கும், வளர்ச்சியும் இருக்கும்.